ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏலாதி என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். ஏலாதியின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணித மேதாவியர் என்பவர். திணைமாலை 150 ஆசிரியரும் இவரே. இப்போ பார்த்தீங்கன்னா கணித மேதாவியர் பார்த்திங்கன்னா 2 நூல்கள் 17 கீழ்கணக்கு நூல்களில் எழுதியிருக்காரு. ஒன்று பார்த்திங்கன்னா ஏலாதி, இன்னொரு நூல் பார்த்திங்கன்னா திணைமாலை 150 என்பது. இதனுடைய மேற்கோள் பார்த்திங்கன்னா ஏலாதியுடைய மேற்கோள் பார்த்திங்கன்னா தாய் இழந்த பிள்ளை, தலை இழந்த பொண்டாட்டி, வாய் இழந்த வாழ்வினர், வணிகம் போய் இகழ்ந்தர். இந்த மாதிரி மேற்கோள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏலாதியில் எந்த மாதிரி கொஷின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏலாதியின் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். அப்புறம் கணித மேதாவியர் எழுதிய 2 நூல்கள் என்னென்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி ஒரு நூல், அப்புறம் பார்த்திங்கன்னா திணைமாலை 150 என்பது. அடுத்த நூல் பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி என்பது. முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் கிழார் என்பவர். முதுமொழி காஞ்சியின் வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறவுரை கோவை என்பது.